ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். பொட்டேட்டோ வச்சு ஒரு எளிமையான ஒரு சைட் டிஷ்ஷு. இது ரொம்ப நல்லாயிருக்கும், செய்கிறதும் ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ஹாஃப் குக்காக உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு வேக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக வெந்துடக்கூடாது குழக்குலன்னு. ஒரு இப்போ நம்ம கேரட் துருவுற மாதிரி துருவுற அளவுக்கு கையில் பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும். அது நல்லா துருவி வச்சுக்கோங்க. துருவின இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா தனித்தனியாக இருக்கும். அப்போ என்னென்னா ரொம்ப வேகாதது. அது கூட தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, பெப்பர், அப்புறம் கொஞ்சம் காரத்துக்கு வேணும்னா நீங்கள் கொத்தமல்லி பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பெப்பரு, மிளகாத்தூள் எல்லாம் போட்டிருக்கேன். தனி மிளகாத்தூள் நல்லா காரமாக இருக்கும், அதனால் நான் போடலை. நீங்கள் இன்னும் காரம் வேணும்னா பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி போட்டுக்கலாம். இது கூட எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு நம்ம வடையெல்லாம் செய்வோம் இல்லைங்களா, அது மாதிரி மாற்றணும். டைட்டாக பிடிச்சி இது பண்ணிக்கணும். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். தண்ணியெல்லாம் சேர்க்க தேவையில்லை. நீங்கள் புதினா மின்ட் லீவ்ஸ் இருந்தால் கூட அதையும் பொடியாக நறுக்கி போடலாம். அது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஷேப் நீங்கள் அதை டைட்டாக பிடிச்சி தட்டி வச்சுக்கோங்க. இந்த ஒவ்வொரு துண்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் எதுவுமே அதிகமாக டீப் ஃப்ரை பண்ண மாட்டேன். டீப் ஃப்ரை பண்ணணுன்னா வேறு மாவில் முக்கிட்டு போடணும். இது தோசைக்கல்லில் வச்சே பண்ணிடுறது, ரொம்ப எண்ணெய் செலவாகாமல். இந்த கரம் மசாலா, பெப்பர் இதெல்லாம் போட்டிருக்கறனால கேஸ் ட்ரபிள் இல்லாமல் சுவையும் நல்ல இதுவாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வித்தியாசமாக இருக்கும். இதில் பாருங்களேன், இதை நம்ம மசித்து இது பண்ணாமல் துருவி பண்ணுறோம் இல்லையா, அதனால் டிஃப்ரெண்ட்டாக கடிக்கும்போது கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும். மேலால் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இது நல்லா ரெண்டு பக்கம் நல்லா வேகிற மாதிரி, செவக்க வேகிற மாதிரி ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் எண்ணெய் அப்பப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு திருப்பி கொஞ்சம் 5 நிமிஷம் திருப்பி போட்டாலே போதும். ப்ரௌனிஸ் ஆயிரும். இது லஞ்ச் பாக்ஸுக்கு சைட் டிஷ்ஷாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்லேயும் ஒரு ரசம், சாம்பார், கிளறின சாதம் எதுக்காக இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்காக கூட பயன்படுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக நான் காரம் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கம்மியாக போட்டு பெப்பர் யூஸ் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்களுக்கு ஹெல்த் வைஸ் நான் பார்க்குறதுனால பச்சை மிளகா அதிகமாக பொடியை நறுக்கி போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இன்னுமே. ஆனால் நாங்கள் இதுவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள். ஹெல்த்து வைஸும் நல்லது. இது உங்களுக்கும் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே நல்லது. ஸோ இது செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை நீங்கள் பார்க்குறதுக்காக ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அருமையான சைட் டிஷ் இது. ரொம்ப ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி இப்படி ஒரு நல்ல சைட் டிஷ்ஷை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க. வாழ்க வளமுடன்.